என் வீட்டிற்கு 4-5 முறை வந்தார். எப்படி செய்யறோம்? நான் பக்கத்து வீடு தான், பகிர்ந்து கொள்வோம், இப்படி செய்யலாம் அப்படிங்கிற. அதை உங்களை எல்லோருத்தையும் பார்ப்பதற்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. இப்பள்ளி உங்கள் காலத்தில் இருந்தபடி மீண்டும் இப்பள்ளியை உங்கள் கால பள்ளியாக மாற்றும்படி இந்நாள் தலைமை ஆசிரியர் தம்பி கல்யாண சுந்தரம் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நாம் படிக்கும்போது 1700 மாணவர்கள் இருந்தார். இப்பொழுது 627 மாணவர்கள் தான் பள்ளியில் இருக்கிறார். அதற்கு என்ன காரணம் என்பதை நீங்களும் உணர்வீர்கள், அவரும் உணர்வார். அதை சரி செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு இந்த விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த நண்பர்கள் ஆகிய உங்களை என்னாலும் மறக்க இயலாது. எங்களை எப்பொழுதும் நினைவோடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய வகையில் இவருடைய தந்தை ராமச்சந்திரன் எனக்கு முன்னோர் நண்பர், எனது மாணவரும் கூட அன்றையிலிருந்து இன்று நண்பராகவும் இருக்கிறார். ஆக மொத்தத்தில் பள்ளி நாங்கள் 38 ஆண்டுகள் இங்கு இருக்கிறோம். அப்படின்னா உங்களுடைய ஆதரவு இது. நான் ஆட்டியாம்பட்டியிலும் குடியிருந்தேன், வேடநத்தத்திலும் குடியிருந்தோம். இப்பொழுது இங்கு சொந்த வீடு கட்டி பக்கத்தில் தெலுங்குபாளையம் என்று சொல்வார்கள், அந்த ஏரியாவில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்படி பலவாறாக பல பள்ளிகளை பார்த்த வகையில் இந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்த மாணவர்கள் மணிகளாகிய உங்களுக்கு என்னுடைய பார்த்த ஆசிரியர். அவரும் பிரேக் போயிட்டாரு. இது டிசைன் பண்ணது நம்ம பிரகாஷ் தான். அதுக்கு பெரிய நன்றி, பாராட்டுகள். இது அனைவருக்கும் இப்போது விதையாளர்களுக்கு உடல் உழைப்பும் மட்டுமல்லாமல் பொருளும் கொடுத்து உதவிய சில நண்பர்கள் கௌரவிக்கும் விதமாக நமது தலைமை ஆசிரியர் அவர்களின் கரங்களில் அவர்களின் சின்ன மொமெண்டம் நமது தலைமை ஆசிரியருக்கு பூக்கடை கோபி நன்றி. இந்த விதைகள் அமைப்பை உருவாக மிகவும் பாடுபட்ட நமது நண்பர் அசோக் தலைமை ஆசிரியர் நமது பள்ளி மைதானத்தை சுத்தப்படுத்தும் பணியில் எந்த பணமும் வாங்காம ஜேசிபி கொடுத்த AK சீனிவாசன் நன்றி. நமது அறக்கட்டளைக்கு உடல் உழைப்பு தொழிலை விட்டுட்டு எல்லா நண்பர்களையும் மற்றும் ஆசிரியர்களையும் கான்டாக்ட் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்த தனசேகரன். கொடுத்த பிரகாஷுக்கு நன்றி ஐயா. இப்ப திரும்ப டீ பிரேக் யாரால பண்ணுமோ அவர்களுக்கு தெரியும்.
இல்லைங்க, அது நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கன்னா அவருடைய சான்றிதழில் பதிவு பெற்ற பெயரை சொல்லி கூப்பிட்டீங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் பேசுவான்னு சொல்லலாம். அப்புறம் போய் சமாதானம் சொல்லி வாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டு, சரியா நீங்க ஆல்வேஸ் பிரைட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்த பிறகுதான் பழைய சிரிப்போட போறாரு. வாங்க, அதே செய்யல, இன்னொரு கை பாஞ்சிருக்குல்ல, 2 கை வரணும்ல. ரைட். தற்பொழுது என் பாசமிகு நண்பர் உழைப்பின் அசதியை உணராத வண்ணம் எங்களுடைய ஆசிரியரை கலகலப்பாக மாற்றிய ஒரு ஒப்பற்ற மனித நேயம் கொண்ட ஒரு ஆசிரியர் பெருந்தகை திரு கேசியை போலவே இந்த பள்ளி வரலாற்றில் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒரு ஆசான். அவர் இப்பொழுது உங்கள் முன்னே இந்த உள்ளூர்காரங்க நான் கொஞ்சம் ஃப்ரீயாக கூட பேசலாம், பேசிட்டு வெளியூர் போயிடுவேன்ட்டு. ஆனால் அவர் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார், வெளிப்படையாக பேசுவார். ஆக நீண்ட ஒரு வரலாற்றை உங்கள் முன்னே சுருக்கமாக பேசுன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு முழு உரிமை உண்டு, பேசுங்க. எங்களுக்கு சந்தோஷமும் கூட. அவருக்கு எங்களுடைய சால்வையாக அப்படியே பாருங்க. இது நாங்கள் எல்லா டீச்சரோட ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணதை வந்து உங்களுக்கு உதவுங்கிறதுக்காக தயார் பண்ணது. அது சார்கையில் நண்பருக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களே, இந்த பள்ளியில் பணியாற்றுகின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், பழைய மாணவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த செயலை திறம்பட நடத்தி கொடுக்கின்ற இந்த அனைத்து முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்ளலாம் என்று இருந்தேன். இந்த மாணவர்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே எனக்கு கண்ணீரை கூட வருகிறது. அதாவது முன்னால் படித்த மாணவர்களுடைய பண்பு, ஒழுக்கம், அவர்கள் நடந்து கொண்ட விதம் அனைத்துமே ஒரே சீராக இருப்பதை கண்டு நான் மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வழிநடத்தி சென்றதையும், மாதா பிதா குரு தெய்வம் என்ற நிலையிலே அவர்கள் பெற்றோர்கள் தன்னுடைய மாணவனை எந்த வழியில் நடந்து செல்ல வேண்டும், எதிர்காலத்தில் சமுதாயத்தில் எந்த நிலையிலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவனை நல்ல முறையில் நடத்தி செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் அந்த பெற்றோர்களுக்கு இருப்பதை கண்டும் நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது முன்னால் படிக்கின்ற மாணவர்கள் இன்றும் கூட நான் தினசரி வழியில் ஒரு 10-15 மாணவர்களை சந்திக்கிறது உண்டு. ஏன்னா உள்ளூர்ல இருக்கிறதுனால இப்படி வேண்டிய மடித்து கட்டியிருந்தால் கூட கீழே இறக்கி, ஐயா வணக்கங்க, போங்கப்பா, ஏப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு எதை காட்டுகிறது என்றால், அவர்கள் பெற்றோர்களுடைய வளர்த்த முறை, பண்பு இதைத்தான் காட்டுகிறது. ஆசிரியரின் 5 மணி நேரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம், மீதி நேரமெல்லாம் அவர் பெற்றோர்கள் தான் தன்னுடைய குழந்தை எதிர்காலத்தை வளர்க்க வேண்டும், நல்ல முறையில் சீரும் சிறப்போடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததால் தான் இன்று எல்லா மாணவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இதை பார்க்கின்ற பொழுது இன்னும் 5 ஆண்டுகள் நான் மேலும் நல்ல முறையில் இருப்பேன் என்ற ஒரு நிலை இருக்கிறது. நான் தலைமை ஆசிரியர் ஐயா பள்ளிக்கூடத்திற்கு வந்தால் கூட மாணவர்களுக்கு பயம் கிடையாது. உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன், அவரை வைத்துக் கொண்டே கூட சொல்லுகிறேன், எங்கடா அவன் முத்துசாமி வாத்தியாரை காணோம் அப்படின்னு கேட்டுட்டே பார்ப்பாங்க. உள்ள நுழைஞ்சா போதும் அவன் கத்திட்டு கிளாஸ் ஓடி போயிடுவான். நான் சொல்லுவேன், உங்க அப்பா எதற்காக அனுப்பிச்சிருக்கிறாரு? படிக்கிறதுக்கு. நீங்கள் உங்களுக்கு செலவு செய்வதற்காகத்தான். வாயில சொல்லுவீங்க.
அதாவது செலவு செய்வது பெற்றோர்களுடைய கடமை. நீ நல்ல முறையில் படித்து ஆசிரியர்களுடைய பெருமையும் பெற்றோர்களுடைய பெருமையும் நீ காப்பாற்ற வேண்டும் என்று அடின்னா சாதாரண அடி கிடையாது. பட்ட கலப்பம் தாங்க நிற்கிறாரே தலைவர் காமராஜர். வகுப்பறையில பாடம் நடக்கும், குறும்பு பண்ணுவார், இழுப்பேன். யாரா இருந்தா எனக்கு என்ன, பையன் படிக்கணும். ஆனா பேரு காமராஜருங்கிற பெயரை வைத்து கொண்டு தவறான வழியிலேயோ தவறான எண்ணத்திலேயோ தவறான நடைமுறையிலோ நீ செல்லக்கூடாது. அவருடைய பெயரை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா பெயர் காமராஜ், அதனால அது முறையில் இருக்கும். இன்னைக்கு மலேசியாவில் இருக்கிற சார்னு சொல்லும் போது உண்மையிலேயே அவர்கள் எனக்கு உண்மையிலே என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர்கள் நாட்டிய படிப்பு காரணம் அந்த அளவுக்கு அந்த காலத்துல பையன்கள் அப்படி மிரட்டுவாங்க, படிக்கணும், நீ எதற்காக வந்து அந்த காரியத்தை தான் நீங்க செய்யணும், கூட்டம் கூடக்கூடாது, இங்க அங்க பேசக்கூடாது, படிக்கணும். பெற்றோர்கள் யாரும் பையன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு வந்து பெற்றோர்கள் யாரும் புகார் சொல்லக்கூடாது. இன்னொன்று, இந்த பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இந்த பள்ளிக்கூடத்தை இந்த அமைப்புல கட்டியவர் சூசை அவர்கள். அதாவது தலைமை ஆசிரியர் அங்க உட்கார்ந்திருந்தா அங்க இருந்து பார்க்கலாம் தலைமை ஆசிரியர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு. இந்த பள்ளிக்கூடத்தை எவ்வளவு அந்த சூசை கட்டிய பிறகு இந்த பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு எப்படி உயர்ந்தது என்றால், ஐயா சூரிய பிரகாஷ் அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு இன்னும் உயர்ந்தது. காரணம் என்னன்னா, எந்த ஆசிரியரையும் கடிந்து பேசின பழக்கம் கிடையாது. நான் அவரோட ஒரு 7-8 ஆண்டுகள் வேலை செய்திருக்கிறேன். யாரா இருந்தாலும் சரி 8 மணிக்கு வந்து உட்காந்துப்பாரு, 8 மணிக்கெல்லாம் கிளாஸ்ல இருப்பார் இங்க ஆபீஸ் ரூம்ல. அதுல 2 காரணம் உண்டு. பள்ளிக்கூடத்துக்கு சரியான முறையில் வரணுங்கிறது ஒண்ணு. அப்போ பெண்ணுக்கு அலைன்ஸ் கூடல, அம்மா மிரட்டு வாங்கலாம், என்ன நீ இப்படியே இருக்கிறீங்க, பிள்ளைக்கு ஏதாவது அலைன்ஸ் பார்க்கறது இல்லையா, என்ன நீ ஆளு அப்படின்னு பேசுறாங்க. மொத்தம் என்ன பண்றது, அதனால நான் வந்துடுறது நேரமா அப்படின்னு. இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் அந்த பெண்ணுக்கு அலைன்ஸ் கூடியது, அந்த பெண்ணு உயர்ந்த நிலையில போய் இருக்கிறது. அப்புறம் ஒரு 10 மாதம் கழித்து என்னை கூப்பிட்டாரு, இங்க வான்னு மைசூர் பாக்கு கையில வச்சுட்டு, ஐயாவுக்கு நினைவு இருக்குதா நமக்கு தெரியாது, மைசூர் பாக்கு கையில வச்சிருந்தேன், இதா சாப்பிடு அப்படின்னாரு. என்னங்கய்யா அப்படின்னேன், பாப்பாளுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்குது, குழந்தை இல்லை இல்லை இல்லைன்னு எங்க சமுதியார் அரிச்சு கொண்டாங்கல்ல, படு பண்ணாத சிரமம் பண்ண 2 கத்தம் எடுத்து பண்ண அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு முத்துசாமி, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு அப்ப சொல்லுவார். அதனால ஒரு நல்ல தலைமை ஆசிரியர் இந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்துதான் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வழிகாட்டி செய்து நடத்தினார். யாரிடத்திலும் கடித்து பேசியதும் கோபமோ அவரிடத்தில் இருந்ததே இல்லை. அந்தந்த ஆசிரியர் அந்தந்த பீரியடுக்கு தானா போயிடுவாங்க. சில பேர் ஹெட்மாஸ்டர் அப்படி வந்தா தான் உள்ள கிளாஸுக்கு போவாங்க. அதையும் சொல்றேன், மணிவாரன் சிரிக்கிறார் அப்படி சொல்லும் போதே. தலைமை ஆசிரியர் இல்லைன்னா அப்புறம் மரத்துக்கடியில் நின்றுட்டு பேசுவாங்க. ஆனா இவருடைய காலத்தில் அது மாதிரி இருந்ததே கிடையாது. அவருடைய பணியை மிக சிறப்பாக பேசுவாங்க. அடுத்தது என்னுடைய இவர் இருக்க மோகன்குமார் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவருக்கும் எனக்கு அடிக்கடி பெரிய வாக்குவாதம் வரும். எங்க ஆசிரியர் அறையில கடுமையான வாக்குவாதம். சில நேரம் ஓய்வு நேரத்துல தான், மற்ற நேரத்துல இல்லை. ஓய்வுல சாப்பிடணும் இல்லையா, அந்த சாப்பிட்ற நேரத்துல கொஞ்சம் சாப்பிட்ட விதத்துல தூங்குவார். நான் உடனே வண்டியில போயிட்டு சாப்பிட்டு உடனே வருவேன். ஏயா இந்த நாளுதான் நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புன்னு சொன்னனே, ஏன் இன்னும் இந்த நாளை வச்சுட்டு அடுத்த பேஷண்ட் எப்படியா வந்து படுக்கிறது அப்படின்னு பேசுறது உண்டு. படா போடான்னு கூட பேசிப்போம். ஆனா எந்த விதமான கோபமும் இது அவன் தமாசா பேசுறவன் எப்போது அப்படிதான் பேசுவான் அப்படின்ட்டு சத்தம் போட்டு உள்ள போகும்போதே வந்துட்டாண்டாப்பா வந்துட்டாண்டா அப்படின்னு படுத்தவரும் எந்திரிச்சுப்பார். அப்படிப்பட்ட நல்ல ஆசிரியர்கள் அப்போ பணிபுரிந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் மிக சிறப்பாக தன்னுடைய பணியை நடத்தி செல்கிறார்கள். அவர்கள் வழியாக நீங்கள் படித்த அனைத்து மாணவர்களும் இந்த அளவுக்கு நீங்க சீரிய நிலையில இருப்பதை கண்டு உண்மையிலேயே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பணி மேலும் சிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மதிப்பிற்குரிய
நம்முடைய சி ராஜமாணிக்கம் அவர்கள் பேசும்